சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விரிவான தகவல்களை சொல்லலாம். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி 181 படி பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரியை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களது குடும்பங்களுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அரசு பள்ளியில் 15,169 பகுதி நேர ஆசிரியர்கள் உடற்கல்வி, கணினி, தையல், இசை, ஓவியம் உள்ளிட்ட பல பாடப்பிரிவுகளில் 12,500 ரூபாய் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். 13 கல்வி ஆண்டுகளாக பணி நிரந்தரப்படுத்த பல முறை கோரிக்கை மற்றும் போராட்டங்களை மேற்கொண்டும் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கடந்த காலங்களில் இது போன்ற போராட்டம் நடைபெறும் போது உயர் அதிகாரிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடைபெற்றும் நிதித்துறை ஒப்புதல் இல்லை என்பதும் இதனால் பகுதி நேர ஆசிரியர்களின் குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதி 181 படி தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி பல மாவட்டங்களில் இருந்தும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது.